ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சவுதியிலிருந்து இந்தியா எப்படி போனோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பேக் எல்லாமே ஓரளவுக்கு பேக் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எமர்ஜென்சிக்கு ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் ஹேண்ட் லக்கேஜில். அதுக்கப்புறம் சார்ஜர், அப்புறம் சுதிக்ஷாவோட மெடிசன்ஸ் இதெல்லாமே தனித்தனி நான் செப்ரேட் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட மெடிசன்ஸ் எல்லாமே நான் ஒரு தனி பேக்கில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் தான் அந்த பேட்ரி அலோட் கிடையாது செக்இன் லக்கேஜில். அதனால் பேட்ரி எல்லாமே எது வாங்கின டாய்ஸ்க்குள்ள பேட்ரி அது எல்லாமே ஒன்றாவே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு அது எல்லாமே நாங்கள் தனித்தனி பேக்காக செப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்ம ஏர்போர்ட் போகும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு மொத்தம் செக்இன் லக்கேஜில் 90 கேஜி, ஹேண்ட் லக்கேஜ் ஒரு ஆளுக்கு 15 கேஜி இருந்துச்சு. அதாவது 10 கேஜி ட்ராலி, ஒரு ஹேண்ட் பேக்கு 5 கேஜி, மொத்தம் ஒரு ஆளுக்கு 15 கேஜி இருந்துச்சு. நல்லா தான் ஸ்பேஷியஸாக நிறைய இடமும் இருந்துச்சு. ஆனால் சில டாய்ஸ்லாம் வைக்கும்போது பேக்கில் கொஞ்சம் இடம்லாம் பற்ற மாட்டேது தான். அதாவது நாங்கள் கொண்டுட்டு போனது எல்லாமே அவங்க அந்த வெயிட்டோட கம்மியாக தான் நாங்கள் எல்லாமே பேக் பண்ணியிருந்தோம். Morning comes too early, hands already warm, working for a better day, trying to keep me warm. Boss man count his tally, we just count our turn. Fair don't come easy, I had to stay. காட்டு இதுதான் அதான் ஏர்போர்ட். Oh Lord, hear me now. Working better day, keep me warm. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து 12 o'clock கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஈவினிங் 5:10 தான் ஃப்ளைட் டைமு. 1 hour தான். ஆனால் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் தமாம் ஏர்போர்ட்டுக்கும் 1 hour ட்ராவல் தான் ஆணுச்சு. People talk about difference, but I just see the same. Every heart need kindness. நாங்கள் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் உள்ளே வந்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்துட்டு அந்த அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கிறத ரேப் பண்ண உள்ளே போயிட்டோம். வெயிட்லாம் போட்டு முடிச்சுட்டு போர்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். போர்டிங்குமே ஒரு 1 hour 2 மணி நேரம் ஆணுச்சு. அது எல்லாமே நாங்கள் மொத்தம் 6 போர்டிங் பாஸ் வாங்கினோம். எங்களுக்கு இங்கேருந்து தமாம்லேருந்து மஸ்கட்லேருந்து சென்னை, அதுக்கு மொத்தமாக சேர்த்தா 6 போர்டிங் பாஸ் வாங்கினோம். அதெல்லாமே முடிச்சுட்டு எங்களோட போர்டிங் கவுண்டர் 25 மாடியில் தான் இருந்துச்சு. நேராக ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃப்ளைட்டு இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிலே அப்படின்னு போட்டிருந்துச்சு. 5:10ங்கிறது 6:10 ஆகிடுச்சு. சுதிக்ஷா நல்லா நீளமாக இருக்கணும்னு ஓடணும்னு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எஸ்கலேட்டரில் ஒரு டைம் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் எஸ்கலேட்டரில் தான் அடிக்கடி போகணுன்னு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டான். என் கூட ஒரு தடவை, அவங்க அப்பா கூட 2 தடவை. சரின்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் பிள்ளைங்களை வச்சுட்டு சமாளிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களுக்கு நல்ல வேலை 1 hour தான் இங்கே டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவே எங்களால் முடியலை. 2 பேர் இருந்தே எங்களால் முடியலை. வேகமாட்டா
tall. Some days I got no use for it all. Working hard, making less. Some days are bad, bad at best. Foolish notions, foolish lies. I set to thinking I could make something of me, playing every game except the ladder. மேலே கொஞ்ச நேரம் அந்த எஸ்கலேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு கீழே தான் 25 கவுண்டர். சரின்ட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வந்தோன்னே இந்த ஃப்ளைட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்லேயுமே வந்து அந்த லக்கேஜ் எல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் அந்த சூரியனோட அந்த மறைகிற இதுவுமே நல்லா இருந்துச்சு. அதையுமே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சுதீக்ஷா நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு சுதீக்ஷாவும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் என் ஃபோனை கேட்டால் நான் வீடியோ எடுக்கிறனால அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் எடுத்து அவளும் ஃபோட்டோ எடுப்பாள். ஆனால் ஒவ்வொரு டைம் அவள் ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா கிளிக் ஆகிடும், சில டைம் வந்து வராது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நாங்கள் ஏறுறதுக்காக உள்ளே போயிட்டோம். சுதீக்ஷா இங்கே நடக்க ஆரம்பித்தது தான் மஸ்கெட்டு சென்னையில் தான் தூங்கினான். மஸ்கெட் போகிற வரைக்குமே அந்த பேக்கை போட்டு அந்த ட்ராலியை இழுத்துட்டே தான் வருவாள். ஃபுல்லாக தெரியும். நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப தூக்கியிருக்கவே மாட்டோம், அவளே தான் நடந்து வந்தாள். மெதுவாக நடப்பான். அந்த ட்ராலி அதில் கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. நான் அவளோட விளையாட்டு ஜாமான் அந்த டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அதுவே அந்த பேக் வெயிட் போடும்போதே ஒரு 2 kg இருந்துச்சு. ஆனால் அது பரவாயில்ல, நல்லா இழுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக தான் வந்தாள். ரொம்ப தொந்தரவு பண்ணல. ஆனால் தூங்கலை அவள் நைட்டு ஃப்ளைட்டில் எல்லாம். அப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோமா. அந்த சைடில் பார்க்கும்போதே எங்களோட லக்கேஜ் எல்லாமே ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே உள்ளே பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம். சுதீக்ஷா ஃப்ளைட்டில் ஏறினே அவள் சீட்லாம் உட்காந்ததுக்கு அப்புறமே பசிக்குதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் இட்லியும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து அவளுக்கு புட்டு போட்டேன். அவள் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தா. அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலையுமே தூங்கிட்டான். ஆனால் ரொம்ப நேரம் தூங்கல, ஒரு 1 hour தூங்கியிருப்பாள். ஃப்ளைட்டு வந்து கிளம்பும் போதெல்லாம் அவள் தூங்கிட்டு தான் இருந்தாள்.
தமாம்லேருந்து மஸ்கட்டு ஒரு 2 hours ட்ராவல். ஆனால் 2 hours இல்லை போல், 1.5 மணி நேரத்துலேயே நாங்கள் போயிட்டோம். அப்போ சுதீக்ஷா ஒரு 1/2 hour தான் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 6:10 ஃப்ளைட் ஏறினோம். ஆனால் 6:10 ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு 15 minutes லேட்டாக தான் டிலே தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மணி 9:30. அப்போயே மஸ்கட் வந்துருச்சு. ஆனால் வந்து அவங்க அப்புறம் ஒரு 1/2 hour 1 hourல கொடுத்தாங்களா ஃபுட்டுங்கிறதே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமே ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கினான் சுதீக்ஷா, ஒரு 1/2 hour என்னமோ தூங்கியிருப்பான். ஆனால் டைமிங் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அதில் என்ன சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க, 3 பேருக்குமே ஒவ்வொரு சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கேக்கு, அப்புறம் ஒரு டீ கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு டீ. நல்லா இருந்துச்சு. டீ எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துலேயுமே மஸ்கட் வந்துருச்சு. Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard, making less. அப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் 2 பேருமே சுதீக்ஷா வந்து சீட்டில் தொங்கிக்கிட்டு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக மஸ்கட் வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் தமாம்லேருந்து மஸ்கட் எப்படி வந்தோங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் மஸ்கட்லேருந்து சென்னையிலேருந்து எப்படி ஊருக்கு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.